Hi friends, welcome back to Mother Lifestyle. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ஊளி மீன் குழம்பு தான் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழம்பு ரெடி பண்றதுக்கு முன்னாடி புளியை ஊற போட்டுக்கலாம். கரெக்டான அளவுனா 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுல புளி எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். இது கூடவே 6லேருந்து 7 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பெரிய சைஸ் அளவில் தக்காளி 3 பழம் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் இது குழம்புக்கும் சேர்த்து தான் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாக 1 செம்பு அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கிளாஸ் கணக்கில் சொல்லணும்னா பெரிய கிளாஸ் அளவில் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ இதை கலந்து விட்டாச்சு. இது கூட இப்போ நல்லா கொதி வரும்போது வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்தோடனே நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை நல்லா சுத்தம் பண்ண உடனே அது கூடவே மஞ்சள் தூள், கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மீன் பீஸை ஒன்றா சேர்த்துக்கலாம். மீனோட தலை பீஸை மட்டும் சென்டரில் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துலேயே மீன் நல்லா குக் ஆகிடும். அவ்வளோதான், சுவையான மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.